வணக்கம். 50 வருஷத்துக்கு அப்புறமா நாம மறுபடியும் நிலாவுக்கு மனிதர்களை அனுப்ப போறோம். நாசாவோட ஆர்டெமிஸ் 2 திட்டம் தான் நம்மளோட இன்னைய டாபிக். இது வெறும் ஒரு விண்வெளி பயணம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய கனவு. இந்த கனவு புரிஞ்சுக்க நீங்க எங்களுக்கு 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஒன்னு, நாசாவோட அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸ். அத படிக்கும் போதே ஒரு விதமான உற்சாகமும் பெருமிதமும் வருது. இன்னொன்னு, அமெரிக்க அரசாங்கத்தோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆபீஸ் கொடுத்த தணிக்கை அறிக்கை. இது அந்த பெரிய கனவுக்கு பின்னாடி இருக்கிற கடுமையான, சில சமயம் பயமுறுத்துற நிஜங்களை வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா. ஒன்னு வானத்தை நோக்கி பார்க்க வைக்குது, இன்னொன்னு பூமியில நாம இன்னும் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு காட்டுது. ஒரு பக்கம் மனித இனத்தோட அடுத்த பாய்ச்சல், மறுபக்கம் அதை சாத்தியமாக்க போராடுற இன்ஜினியர்களோட சவால்கள். இந்த 2 பக்கத்தையும் சேர்த்து பார்த்தாதான் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தோட முழு பரிமாணமும் உங்களுக்கு புரியும். சரி, அப்போ முதல்ல அந்த பெரிய கனவுல இருந்து ஆரம்பிக்கலாம். நாசாவோட பத்திரிகை குறிப்புப்படி இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டம்னா என்ன? அதோட நோக்கம் என்ன? வெறும் நிலாவை சுத்திட்டு வர்றது தானா? அதுதான் இல்ல. நாசா இது ஒரு சோதனை ஓட்டம்னு சொன்னாலும் இது எதிர்காலத்துக்கான ஒரு நுழைவு வாயில். ஓஹோ. நிலாவுல நம்ம தங்கி ஆராய்ச்சி பண்றதுக்கும் அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கும் இதுதான் முதல் படி. சரி, இதுல 4 விண்வெளி வீரர்கள் போறாங்க. நாசாவை சேர்ந்த ரீட் வைஸ்மன், விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச், அப்புறம் கனடா விண்வெளி ஏஜென்சியை சேர்ந்த ஜெர்மி ஹான்சன். இந்த குழுவே ஒரு சரித்திரம். விக்டர் க்ளோவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நீண்ட காலம் பயணம் செஞ்ச முதல் ஆப்பிரிக்கா அமெரிக்கர். ஜெர்மி ஹான்சன் நிலாவை சுத்தி போற முதல் கனேடியர். அப்புறம் கிறிஸ்டினா கோச், அவங்க சாதனை தனி ரகம். ஆமா, விண்வெளியில தொடர்ந்து 328 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தங்கி சாதனை படைச்சாங்க. அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க பெண்களே கலந்துகிட்ட முதல் விண்வெளி நடையிலையும் பங்கெடுத்திருக்காங்க. இது வெறும் ஒரு குழு இல்லையே, அனுபவமும் தைரியமும் வரலாறும் கலந்த ஒரு அணி. நிச்சயமா. இது வெறும் ஒரு டெக்னிக்கல் டெஸ்ட் ஃபிளைட் இல்ல. அடுத்த தலைமுறை விண்வெளி பயணத்துக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு உலகத்துக்கு காட்டுற ஒரு அறிவிப்பு மாதிரியும் இருக்கு. இதுல இருக்கிற குறியீட்டு முக்கியத்துவம் ரொம்ப பெரியது. இந்த பயணம் சுமார் 10 நாட்கள் நடக்கும். ஓரியன் விண்கலத்துல உலகத்தோட இப்போதைய சக்தி வாய்ந்த ராக்கெட்டான SLS மூலமா எங்களை விண்ணுக்கு அனுப்ப போறாங்க. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த பயணத்துல இவங்க ஒரு பழைய சாதனையை முறியடிக்க போறாங்க. அப்போலோ 3 பயணத்தோட சாதனைய, பூமியிலிருந்து மனிதன் போனதிலேயே மிக அதிக தூரத்துக்கு இவங்க பயணிக்க போறாங்க. நிலாவோட மறுபக்கத்தையும் தாண்டி சுமார் 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல இருந்து நிலாம பார்த்தா நம்ம கையில ஒரு கூடப்பந்து வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தெரியுமா? ஆமா, பூமி ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன நீல நிற முத்து மாதிரி தெரியும்னு நாசா சொல்லுது. அந்த அமைதியில, அந்த தனிமையில நம்ம கிரகத்தை பார்க்குற அனுபவம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப ரீதியாகவும் இது ஒரு புத்திசாலித்தனமான பயணம். பூமிக்கு திரும்பி வர்றதுக்கு ராக்கெட் எரிபொருளை அதிகமா பயன்படுத்தாம ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்ற ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னா? அதாவது பூமி மற்றும் நிலாவோட ஈர்ப்பு விசையையே ஒரு ஹாண்டா மாதிரி பயன்படுத்தி விண்கலத்தை பூமிக்கு எடுத்துட்டு வருவாங்க. இயற்கையோட சக்தியை வச்சே வீட்டுக்கு திரும்புற மாதிரி. கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. நிலாவோட மறுபக்கத்தை பாக்குறது, பூமிய ஒரு சின்ன நீல பந்தா பாக்குறது, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது எல்லாமே சரியா நடந்தாதானே? இந்த பிரம்மாண்டமான திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தம் என்ன சொல்லுது? தணிக்கை அறிக்கை இதை எப்படி பாக்குது? இதுல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆர்டெமிஸ் 1 மாதிரி ஆளில்லா சோதனை ஓட்டத்தோட நோக்கமே நாம எதிர்பார்க்காத பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதா. சரி. அந்த வகையில டிசம்பர் 2022ல நடந்த அந்த பயணம் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா அது மனிதர்கள் போயிருந்தா உயிருக்கே ஆபத்தா மாறி இருக்கக்கூடிய சில கம்பீரமான பிரச்சனைகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கு. அப்படியா? தணிக்கை அறிக்கை என்னென்ன பிரச்சனைகளை முக்கியமா சொல்லுது? அது 3 முக்கியமான அபாயங்களை முன்னிலைப்படுத்துது. இந்த 3மே வீரர்களோட உயிருக்கு நேரடி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. முதல் பிரச்சனை ஓரியன் விண்கலத்தோட வெப்ப கவசம், அதாவது ஹீட் ஷீல்ட். ஹீட் ஷீல்டா? அது அப்போலோ காலத்திலிருந்தே இருக்கிற டெக்னாலஜி தானே. 50 வருஷம் கழிச்சோம் அதுலயே இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கோம். இல்ல இது ஏதும் புதுவிதமான பிரச்சனையா? ரொம்ப நல்ல கேள்வி. டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி தான். ஆனா ஓரியன் விண்கலம் அப்போலோவை விட பெருசு, வேகமும் அதிகம். அது பூமிக்குள்ள திரும்ப நுழையும் போது காற்றின் உராய்வுல சுமார் 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் உருவாகும். 5000 டிகிரியா? ஆமா, சூரியனோட மேற்பரப்பு வெப்பத்துல இது பாதி.
இந்த வெப்பத்திலிருந்து வீரர்களை காப்பாத்துறது தான் இந்த ஹீட் ஷீல்டோட வேலை. ஆர்டிமிஸ் 1 பயணத்துல என்ன ஆயிருக்குன்னா, கவசத்து மேல பூசியிருந்த அவுகோட்டுங்கிற பொருள் நாம எதிர்பார்த்த மாதிரி உருகி ஆவியாகிறதுக்கு பதிலா 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு சிதறியிருக்கு. ஓ, அது ஏன் அவ்ளோ பெரிய ஆபத்து? கொஞ்சம் தேய்மானமாகிறது இயல்புதானே? இது சாதாரண தேய்மானம் இல்ல. 2 காரணங்கள். ஒன்னு, ஒருவேளை ஒரு பெரிய துண்டு உடைஞ்சு போயிருந்தா அந்த இடத்துல வெப்பம் உள்ள கசிஞ்சு விண்கலத்தையே உருக்குலைச்சிருக்கலாம். சரி. 2வது, இந்த சிதறின துண்டுகள் பாராஷூட் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாராஷூட் கிழிஞ்சா விண்கலம் கடல்ல பாதுகாப்பா இறங்குறது கிட்டத்தட்ட அசாத்தியம். இது வீரர்களோட உயிருக்கே ஆபத்து. சரி, இது முதல் ஆபத்து. அடுத்தது என்ன? 2வது, பிரிப்பு போல்ட்டுகள்ல ஏற்பட்ட உருகுதல். செப்பரேஷன் போல்ட்ஸா? ஆமா. ஓரியன் விண்கல பூமிக்கு திரும்பும்போது அதுக்கு தற்காலிகமா தேவையில்லாத சேவை பகுதியை கழட்டி விட 4 போல்ட்டுகளை பயன்படுத்துவாங்க. ஆர்டிமிஸ் 1 பயணத்துக்கு பிறகு ஆய்வு செஞ்சதுல அந்த 4 போல்ட்டுல 3 எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா உருகி தேஞ்சு போயிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இது எப்படி ஆபத்தாகும்? போல்ட் தானே? இதுவும் ரொம்ப ஆபத்தானது. இந்த போல்ட்டுகள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன இடைவெளி உருவானா போதும். ஓ, அந்த வழியா சூடான வாயுக்கள் ஹீட் ஷீல்டுக்கு பின்னாடி புகுந்துடும். அது விண்கலத்தோட உள்கட்டமைப்பையே சிதைச்சு ஒரு பெரிய விபத்துக்கு வழிவகுக்கலாம். ஹீட் ஷீல்டு, செப்பரேஷன் போல்ட்ஸ். 3வது என்ன? 3வது, மின்சார விநியோகத்துல ஏற்பட்ட கோளாறு. ஆர்டிமிஸ் 1 பயணத்தின் போது ஓரியன் விண்கலத்துல எந்த கட்டளையும் கொடுக்காமலே 24 தடவை பவர் கட் ஆயிருக்கு. என்னது? 24 தடவையா? ஆமா, நம்ம வீட்ல சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகுற மாதிரி. விண்வெளியில மிதந்துட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகுறதா? இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்களா? விண்வெளியில இருக்கிற கதிர்வீச்சு தான் மூல காரணம்னு நாசா சொல்லுது. ஆனா தணிக்கை அறிக்கை சுட்டிக்காட்டுற கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு வன்பொருள்ல ஒரு நிரந்தர தீர்வு இல்லாம. ஹார்ட்வேர்ல தீர்வு இல்லையா? இல்ல, சாஃப்ட்வேர் மாற்றங்கள் மூலமாவும் சில தற்காலிக ஏற்பாடுகள் மூலமாவும் தான் ஆர்டிமிஸ் 2 பயணத்துல இது சமாளிக்க போறாங்களா. ஒரு நிமிஷம், இது கேட்கவே சரியில்லையே. தற்காலிக ஏற்பாடுகளா? ஆமா, தணிக்கை அறிக்கைப்படி நாசா இந்த அபாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதாவது அக்செப்டபிள் ரிஸ்க் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கு. அப்படியா? ஆனா இது விண்கலத்தோட உந்து விசைக்கும் உயிர்வாழமைப்புக்குமான மின்சாரத்தை இழக்கும் அபாயத்தை அதிகரிக்குது. பாருங்க, இது தனித்தனி பிரச்சனைகள் இல்ல. வெப்ப கவசம், பிரிப்பு போல்ட், மின்சாரம், இது 3மே விண்கலம் பூமிக்கு திரும்பும்போது உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான அமைப்புகள். ஆமா, சரிதான். அதாவது பயணத்தின் கடைசி மற்றும் மிக அபாயகரமான கட்டத்தில் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ள 3 முக்கிய இடங்களை ஆர்டிமிஸ் 1 நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறது. இதுதான் தணிக்கை அறிக்கையின் மையமான எச்சரிக்கை. ஆக பிரச்சனைகள் எல்லாமே ஓரியன் விண்கலத்துல மட்டும்தானா, இல்ல ராக்கெட், ஏவுதளம் மாதிரி மத்த இடங்கள்லயும் சிக்கல்கள் இருந்ததா? இல்ல, பிரச்சனைகள் ஓரியோனோட நிக்கல. அப்படியா? விண்கலத்துல இவ்ளோ பிரச்சனைனா ராக்கெட்டை கிளப்பி விட்ட ஏவுதளத்துல என்னாச்சு? அந்த ராக்கெட்டை தாங்கி நிற்குமே ஒரு பெரிய கோபுரம், மொபைல் லான்ச்சர் 1ன்னு சொல்லுவாங்களே, அது தப்பிச்சுதா? தப்பிக்கல. ஆர்டெமிஸ் ஐ ராக்கெட் கிளம்பினப்போ ஏற்பட்ட அதிர்வுல அந்த மொபைல் லான்ச்சர்ல இருந்த 2 மின் தூக்கிகளோட, அதாவது எலிவேட்டர்ஸோட கதவுகளே தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? ராக்கெட் கிளம்பின சத்தத்துல எலிவேட்டர் கதவுகளே பெயர்ந்து விழுந்துடுச்சா? ஆமா. அது இவ்ளோ பெரிய அதிர்வா இருந்திருக்கும். அதுல இருந்த மத்த கருவிகள் எல்லாம் என்னாச்சு? அது மட்டும் இல்ல, குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் அங்க இருந்த எலக்ட்ரிக்கல் கேபினெட்கள்ல 60 பெட்டிகளோட கதவுகளை வளைச்சு திறந்திருக்கு. ஓஹோ! அதனால ராக்கெட்ல இருந்து வந்த அரிக்கும் தன்மை கொண்ட புகை உள்ள புகுந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சேதத்தை சரி செய்ய நாசா முதல்ல ஒதுக்கியிருந்த $5 மில்லியன் போல 5 மடங்கு அதிகமா, அதாவது $26 மில்லியன் மேல செலவாகியிருக்கு. பணத்தை விட முக்கியம் இதிலிருந்து கத்துக்கிட்ட பாடம். இதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை தகவல் தொடர்பு இழப்பு. ஆர்டிமிஸ் ஐ பயணத்தோட 18வது நாள்ல ஒரியான் விண்கலத்தோட இருந்த தொடர்பு முழுசா 4.5 மணி நேரத்துக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. 4.5 மணி நேரமா? இது ஆளில்லாத பயணத்துல நடந்திருக்கு. இதுவே உள்ள 4 வீரர்கள் இருக்கும்போது நடந்திருந்தா? ஆமா. தரை கட்டுப்பாட்டு மையத்துல எவ்வளவு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்ல கோல்ட்ஸ்டோன்ல இருக்கிற ஒரு மையத்துல வன்பொருள் கோளாறு ஏற்பட்டதுதான்.
பல வருஷமா பராமரிப்பு பணிகளை தள்ளி போட்டதும் மென்பொருளை அப்டேட் பண்ணாததும் தான் இந்த தோல்விக்கு காரணம்னு தணிக்கை அறிக்கை தெளிவா சொல்லுது. அப்போ இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு நிர்வாக பிரச்சனையும் கூட. கண்டிப்பா. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், வெப்ப கவசம், போல்ட், பவர் சப்ளை, ஏவுதளம், கம்யூனிகேஷன், இதனால தான் ஆர்டெமிஸ் 2 பயணம் நவம்பர் 2024 இருந்து செப்டம்பர் 2025க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கா? ஆமா, குறிப்பா வெப்ப கவசம், ஓரியோன் மின்கலன்கள், அப்புறம் உயிர்வாழ் ஆதரவு அமைப்போட சர்க்கியூட்டுகள்ல கண்டுபிடிச்ச புதிய சிக்கல்கள் தான் இந்த தாமதத்துக்கு முக்கிய காரணங்கள். நாசா அவசரப்பட்டு மனிதர்களை ஆபத்துக்குள்ள தள்ள விரும்பல. ஆனா அந்த தாமதம் வேறொரு புதிய சிக்கலை உருவாக்குது. அது என்ன சிக்கல்? அத முன்கூட்டிய அடுக்குதல், அதாவது ப்ரீமெச்சூர் ஸ்டாக்கிங் அப்படின்னு தணிக்கை அறிக்கை சொல்லுது. ராக்கெட்டோட பாகங்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில பாகங்களுக்கு குறிப்பிட்ட ஆயுட்காலம் மட்டும்தான் இருக்கும். உதாரணமா, SLS ராக்கெட்டோட சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸை செங்குத்தா அடுக்கிட்டோம்னா அதோட ஆயுள் வெறும் 12 மாசம்தான். ஓஹோ. இப்போ இந்த ஹீட் ஷீல்ட் மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ராக்கெட்டை அடுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? ஒருவேளை தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இன்னும் தாமதமானா இந்த பூஸ்டரோட ஆயுள் முடிஞ்சு போயிடும். அப்போ அத மாத்தணுமா? ஆமா, அதை மாத்துறதுன்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். இன்னும் பல மாசங்கள் தாமதமும் ஆகும். அப்போ ஒரு பிரச்சனையை சரி செய்ய போனா இன்னொரு பிரச்சனை காத்துட்டு இருக்கு. இது ஒரு சிக்கலான சங்கிலி மாதிரி தெரியுது. இதுதான் நாசாவோட பெரிய சவாலே. அப்போலோ 1 திட்டம் தீப்பிடிச்சு 3 வீரர்கள் இறந்த பிறகு அவங்க பாதுகாப்புக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ வேகம் தேவைப்படுறதால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபாயம்ங்கிற எல்லையே எங்க நிர்ணயிக்கிறதுன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. அப்போ நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா, ஆர்டெமிஸ் 2 ஒரு பக்கம் மனித இனத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான கனவு, நிலாவோட மறுபக்கத்துக்கு மனிதனை அனுப்புறது, செவ்வாய்க்கு போறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறதுன்னு ஒரு மகத்தான லட்சியம். அதே சமயம் மறுபக்கம் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான பாதை எவ்வளவு சவாலானதுங்கிற யதார்த்தம் இருக்கு. ஒரு சின்ன போல்ட்ல ஏற்படுற உருகுதல், ஹீட் ஷீல்ட்ல ஏற்படுற ஒரு சிறு சிதறல், இல்ல ஏவுதளத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் கேபினெட் கதவு சரியா மூடாதது கூட. ஆமா, அது கூட 4 வீரர்களோட உயிரை பறிக்கக்கூடும். ஒரு சோதனை ஓட்டத்தோட நோக்கமே இது எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். ஆர்டெமிஸ் 1 அந்த வேலையை நல்லாவே செஞ்சிருக்கு. இப்போ நாசா முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த எல்லா அபாயங்களுக்கும் முழுமையான நம்பகமான தீர்வுகளை கண்டுபிடிச்சு வீரர்களோட பாதுகாப்பை 100% உறுதி செய்யறதுதான். இது வெறும் ஒரு இன்ஜினியரிங் சவால் இல்ல. ஆமா, இது ஒரு தத்துவார்த்தமான சவாலும் கூட. எவ்வளவு தூரம் போனா போதும் இது பாதுகாப்பானதுன்னு நாம முடிவு செய்ய முடியும். ஏன்னா விண்வெளி பயணங்கிறது இயல்பாவே ஆபத்து நிறைஞ்சது. 0 ரிஸ்க்குங்கிறது சாத்தியமே இல்ல. இது உங்களை ஒரு கேள்வியோட விட்டு செல்லுது. நாம இதுவரைக்கும் போகாத தூரத்துக்கு மனிதர்களை அனுப்புற இந்த புது விண்வெளி யுகத்துல கண்டுபிடிப்புகளுக்கான வேகத்துக்கும் மனித உயிரோட பாதுகாப்புக்கும் இடையேயான சரியான சமநிலைய நாம எப்படி வரையறுக்க போறோம்? எந்த கட்டத்துல போதும் இந்த அளவு அபாயத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பலாம்? சரி, நாசா மறுபடியும் மனுஷங்கள நிலவுக்கு அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பயணம் உண்மையிலேயே சேஃபா இருக்குமா? ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரலோட ஒரு அறிக்கை ஆர்டெமிஸ் 2 திட்டத்துல உயிருக்கே ஆபத்தான சில பெரிய சிக்கல்கள் இருக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. வாங்க அந்த அதிர்ச்சியான உண்மைகள் என்னன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இவங்கள பாருங்க, இவங்க தான் அந்த 4 விண்வெளி வீரர்கள். இவங்களோட உயிர் தான் இப்போ பணையும். இவங்கள நிலவுக்கு கூட்டிட்டு போற இந்த ஒரியான் விண்கலம் அதோட முதல் ஆளில்லா சோதனையோட்டத்துக்கு அப்புறம் உண்மையிலே இவங்களை ஏத்திட்டு போற அளவுக்கு தயாரா இருக்கா? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. சரி, முதல்ல இந்த பயணத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்கள மறுபடியும் நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்புறதுதான் ஆர்டெமிஸ் திட்டத்தோட மிகப்பெரிய லட்சியம். இது சும்மா ஒரு சாதாரண பயணம் கிடையாது. இது ஒரு புதிய வரலாற்று தொடக்கமா இருக்கணும். ஆனா இவ்ளோ பெரிய லட்சியத்துக்கு ஒரு பெரிய விலையும் இருக்கு. கிட்டத்தட்ட $55 பில்லியன். நினைச்சு பாருங்க, செப்டம்பர் 2025ல ஆர்டெமிஸ் 2 லான்ச் ஆகும்போது நாசா இந்த ராக்கெட், கேப்சூல், தரை அமைப்புகள்னு எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்ளோ பணம் செலவு பண்ணிருப்பாங்க. இவ்ளோ பெரிய முதலீட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன தோல்விக்கு கூட இங்க இடமே இல்ல. இந்த பயணத்தோட திட்டத்தை பாருங்க. இது வெறும் 10 நாள் பயணம்தான்னாலும் இது ஒரு வரலாற்று பயணம். ஏன்னா இது விண்வெளி வீரர்களை இதுவரைக்கும் எந்த மனுஷனும் போகாத ஒரு தூரத்துக்கு விண்வெளிக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. நம்மளோட தொழில்நுட்பத்தோட உச்சத்தையே சோதிக்க போற ஒரு முயற்சி இது.
2022ல நடந்த ஆளில்லா ஆர்டமிஸ் 1 சோதனை பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியிலிருந்து பார்க்குற எல்லாருக்கும் அது ஒரு கச்சிதமான பிரம்மாண்டமான வெற்றியா தெரிஞ்சது. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில குறைபாடுகள் ஒளிஞ்சிருந்தது. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்பமே வருது. சரி, இப்ப நம்ம அந்த அறிக்கையோட முக்கிய கண்டுபிடிப்புகளுக்குள்ள போகலாம். முதல் மற்றும் மிக மிக முக்கியமான சிக்கல் எங்க இருந்துச்சுன்னா, விண்வெளி வீரர்களை சுமந்து செல்ல போற அந்த ஓரியன் விண்கலத்திலேயே தான். இதுதான் அந்த வெப்பக் கவசம். இதோட வேலை எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓரியன் விண்கலம் பூமிக்கு திரும்ப வரும்போது அதோட வேகம் மணிக்கு 25,000 மைல். அப்போ வெளியில இருக்கிற வெப்பநிலை சூரியனோட வெப்பத்துல பாதின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5000 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த பயங்கரமான வெப்பத்திலிருந்து விண்வெளி வீரர்களை காப்பாத்துற ஒரே ஒரு விஷயம் இந்த கவசம்தான். ஆனா சோதனை பயணத்துக்கு அப்புறம் அந்த கவசத்தோட நிலைமைய பாருங்க. இதுதான் அது. 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அது சும்மா தேயல, வெடிச்சு பெரிய பெரிய துண்டுகளா உடைஞ்சு விழுந்திருக்கு. இது நாசா பொறியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்க கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. டிசைன் படி இந்த கவசம் ஒரு கார்ல இருக்கிற பிரேக் பேட் மாதிரி மெதுவா சீரா தேஞ்சு போகணும், அவ்வளவுதான். ஆனா உண்மையில நடந்தது என்ன? அது உடைஞ்சு சிதறி இருக்கு. அப்படி சிதறின துண்டுகள் மட்டும் விண்கலத்தோட பாராஷூட் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீரர்களோட தரையிறக்கமே மிகப்பெரிய ஆபத்துல முடிஞ்சிருக்கும். பிரச்சனை அந்த வெப்ப கவசத்தோட முடியல. விண்கலத்தோட பாகங்களை பிரிக்கிற இந்த போல்டுகளையும் பாருங்க. இதுவும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உருகி அரிச்சு போயிருக்கு. இந்த போல்டுகள் மட்டும் முழுசா செயலிழந்திருந்தா அந்த சூடான வாயுக்கள் வெப்ப கவசத்துக்கு பின்னாடி புகுந்து விண்கலத்தையே 2ஆ பிளந்திருக்கும். வெளியில மட்டும் இல்ல, விண்கலத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஆழமான விண்வெளியில நம்ம வீட்ல ஃபியூஸ் போற மாதிரி 24 தடவை கரண்ட தானா கட்டாயிருக்கு. இதுக்கு காரணம் அதிக ஆற்றல் கொண்ட கதிர்வீச்சு. இது விண்கலத்தோட இன்ஜின், ஏன் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸே கூட செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து. சரி, இப்போ விண்வெளியில நடந்த பிரச்சனைகளை பத்தி பார்த்தாச்சு. வாங்க பூமிக்கு வருவோம். ஏன்னா விண்கலத்துல மட்டும் இல்ல, ராக்கெட் ஏவுன அந்த லான்ச் பேட்லயும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. பொதுவா ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பேட்ல சின்ன சின்ன பழுதுபார்ப்பு வேலைகள் இருக்கும். அதுக்காக நாசா ஒதுக்கி வச்சிருந்த பட்ஜெட் வெறும் $5 மில்லியன் தான். ஆனா உண்மையில செலவானது எவ்வளவு தெரியுமா? $26 மில்லியன். அதாவது அவங்க எதிர்பார்த்ததை விட 5 மடங்கு அதிகம். இதுவே போதும் அந்த ராக்கெட்டோட சக்தி எந்த அளவுக்கு கணிக்க முடியாததா இருந்திருக்குன்னு சொல்றதுக்கு. இந்த படங்களை பாருங்க, சீதத்தோட அளவு உங்களுக்கே புரியும். அந்த ராக்கெட் கிளம்புன வேகத்துல லிஃப்டோட பிளாஸ்ட் டோர் அன்னு சொல்லப்படுற கதவுகளே காத்துல பறந்திருக்கு. முக்கியமான எலக்ட்ரிக்கல் கருவிகளை பாதுகாக்க வச்சிருந்த தடிமனான ஸ்டீல் பெட்டிகள் எல்லாம் அப்பளம் மாதிரி நெளிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி. அது மட்டும் இல்ல, ராக்கெட் புகைய சுத்தம் செய்யற வாஷ் டவுன் சிஸ்டமும் சரியா வேலை செய்யல. இதனால அரிக்கும் தன்மை கொண்ட அந்த புகை பல நாளைக்கு லான்ச் பேட்லே தங்கி ஆயிரக்கணக்கான அடி நீளத்துக்கு இருந்த குழாய்களை அரிச்சு நாசமாக்கிடுச்சு. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த நடந்த தோல்விகள். சரி, இந்த மொத்த சேதத்துக்கும் காரணம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இதுவரைக்கும் நாம கட்டினதிலேயே மிக சக்தி வாய்ந்த ராக்கெட் இந்த SLS. அதிலிருந்து வந்த மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒளி அலைகளை நாசாவோட கம்ப்யூட்டர் மாடல்களால சரியா கணிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால். சரி, இப்ப நாம 3வது முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். வன்பொருள்ல மட்டும் இல்ல, தகவல் தொடர்புல, அதாவது கம்யூனிகேஷன்லயும் கடுமையான தோல்விகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க், அதாவது DSNங்கிற அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது பூமிக்கு வெளியில இருக்கிற விண்கலங்களோட பேசுறதுக்கான நாசாவோட உயிர் நாடினே சொல்லலாம். உலகம் முழுக்க பெரிய பெரிய ஆண்டனாக்கள் வச்சு இது இயக்குறாங்க. இந்த அமைப்பு இல்லாம விண்கலத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியே இல்ல. ஆர்டமிஸ் I பயணத்தின் போது என்னாச்சு தெரியுமா? இந்த உயிர்நாடி அமைப்பே மொத்தமா செயலிழந்து போச்சு. இதனால ஓரியன் விண்கலத்தோட கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. கும்மிருட்டுல தனியா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆழமான விண்வெளியில இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ரொம்ப வருஷமா சரியா பராமரிக்கப்படாத ஒரு பழைய சிஸ்டம். அதோட சாஃப்ட்வேர் ரொம்ப பழசா போனதால பல ஹார்ட் டிரைவ்கள் ஃபெயில் ஆனது கூட யாருக்கும் தெரியல. இது ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்ச தப்பு இல்ல, இது மொத்த சிஸ்டமும் சேர்ந்து செஞ்ச ஒரு பெரிய தவறு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், வெப்ப கவசம், எலக்ட்ரானிக்ஸ் கோளாறு, ஏவுதள சேதம், தகவல் தொடர்பு துண்டிப்பு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆர்டமிஸ் 2 பயணத்தோட எதிர்காலம் என்ன?
இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யறதுக்கு நாசா நேரத்தோட போராடிட்டு இருக்கு. இந்த டைம்லைன் முழு கதையும் நமக்கு தெளிவா சொல்லுது. 2022 கடைசியில ஆர்டெமிஸ் 1 சோதனை பயணம் இந்த குறைபாடுகளெல்லாம் வெளிப்படுத்துது. இதனால நாசா வேற வழி இல்லாம ஆர்டெமிஸ் 2 பயணத்தை செப்டம்பர் 2025க்கு தள்ளி வச்சாங்க. ஆனா இந்த கூடுதல் சமயம் எல்லாத்தையும் சரி செய்ய போதுமானதா இருக்குமா? ஆக கடைசியா நாம நிக்கிற இடம் இந்த ஒரு கேள்வியில தான். 4 விண்வெளி வீரர்களோட உயிர் பணயத்துல இருக்கும்போது இந்த வெப்ப கவசம், மின்சார கோளாறு, தகவல் தொடர்புன்னு இவ்ளோ பெரிய சவால்களையெல்லாம் நாசா பொறியாளர்களால சரியான நேரத்துல சரி செய்ய முடியுமா? நிலவுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை அவங்களால உறுதி செய்ய முடியுமா? இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும்.